ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம ஏதாவது படைக்கும் பொழுது ஒரு டிஷ்ஷை செஞ்சு படைக்கிறது வழக்கம். அந்த மாதிரி இந்த வாரம் என் பொண்ணு சர்க்கரை பொங்கல் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வைக்க போகிறது கிடையாது. நம்ம கோவிலில் போயிட்டு எப்படி பானை வச்சு வைப்போமோ அந்த மாதிரியான ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது புது பச்சரிசி தான், ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஒரு டைம் அதை நல்லா தண்ணியில் அலசி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தண்ணியிலே நம்ம அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நான் 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க வைக்க போகிறோங்கிறதுனால நம்ம 3.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இது கொதித்த உடனே அதை நம்ம அரிசி ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அப்போ தான் அந்த ஸ்வீட் உரைக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு. போட்டுட்டு அதை நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அது பொங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ பொங்கி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு தானாக நல்லா வெந்துடும் அந்த ரைஸு. ஸோ இதுக்கு வேறு என்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் பாசிப்பருப்போ கடலைப்பருப்போ எந்த பருப்புமே நான் அதில் சேர்க்கறதில்ல. அது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சால். ஸோ இதில் நான் வெறும் அரிசி மட்டும் தான் செய்கிறேன். அரிசியோட 1 கிளாஸ் அரிசி அப்படின்னா நம்ம ஒரு 100லேருந்து 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா உரைக்கணும் அந்த ஸ்வீட்டு. ஸோ அதனால் 150 கிராம் வெல்லம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். பனம் வெல்லம். பச்சரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இது வயசானவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ அதனால் பச்சரிசி வயசானவங்க அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு. மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா உதவும் இது. ஸோ அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெண்பொங்கலாகவோ சக்கரை பொங்கலாகவோ இல்லை அது ஒரு நாளைக்கு அது சாதமாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருக்க குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பச்சரிசி சாதம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் போட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் இது ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ரெசிபி இது. அதாவது பச்சரிசி சாப்பிட்டாலே கொஞ்சம் வெயிட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் குட்டீஸ்க்கு மட்டும் இது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அதை நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகும், இல்லை ஒரு 10 டேஸ் ஒன்ஸோ நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது நம்ம தமிழர்களோட பாரம்பரிய ஒரு ஸ்வீட் இது. தை மாதம் நாவே புது அரிசியை நம்ம நெல் குத்தி அதுலேருந்து நம்ம அந்த புது பானையில் அந்த புது பச்சரிசியோட வெல்லம் சேர்த்து நெய் சேர்த்து அதை செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நான் இந்த டேஸ்டான சக்கரை பொங்கலை செஞ்சு கொடுக்குறேன். சாதம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெல்லம் போட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் அரிசி வேகாமல் இருக்கும்போது வெல்லம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வேகவே வேகாது, அப்படியே அரிசி மாதிரி தெரியும். ஸோ அதனால் சாதம் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெல்லம் போடுங்க. வெல்லம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க. ஸோ அடி பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் இதை கிண்டி விடுங்க. அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு போதும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் கூட நீங்கள் இப்போவே கூட நெய் விட்டுக்கலாம். விட்டு கிண்டும் போது உங்களுக்கு இன்னும் அடி பிடிக்காமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு அந்த வெல்லம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம கிண்டி விட்டால் போதும். ஸோ அந்த வெல்லம் கரைஞ்சி சாதத்தோடு நல்லா செட் ஆகிடும். இதில் முக்கியமான அளவு பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி நம்ம வைக்கும் போது வைக்கிற அளவும் அதுக்கப்புறம் அந்த சாதம் வேகிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் சாதம் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெல்லம் போடும்போது செம்ம டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு, அந்த ஒரு குழகுழப்பு தன்மையோட. கொஞ்சம் இலக்காக இருக்கும் போதே நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகி செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டாச்சு. வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வருது.
அது அடியில் வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அந்த ஒயிட் ரைஸ் வந்து நல்லா செட் ஆகுற மாதிரி. இதுவே நான் வந்து புது பானையில் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அது இன்னும் டேஸ்ட் வேறு தான். ஸோ பானை வந்து திடீர்னு செஞ்சதுனால பானை மேலே இருக்குது, அதை எடுத்து செய்ய முடியல. ஸோ இவ்வளோ தான், நம்ம அதை நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. ஸோ தூவியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இன்னொரு குட்டி வானல் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் தேவையோ அந்தளவுக்கு வந்து முந்திரியும் போட்டுக்கலாம், இல்லை திராட்சையும் போட்டுக்கலாம். ஸோ எங்கள் பாப்பா திராட்சை வேணான்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி. அதனால் நான் வெறும் முந்திரி நெய் மட்டும் வறுத்து போட போகிறேன். ஸோ நெய் சொன்னோடனே அதில் நீங்கள் நல்லா தேவையான அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் நல்லா அந்த கிறிஸ்பியாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லா சமையலுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த உணவு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பதம் கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு ஃபாஸ்ட்டாக செஞ்சு இறக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கனாவே சமையல் வந்து எல்லாமே டேஸ்ட்டாக தான் வரும். ஸோ இது நல்லா முந்திரி வறுபட்டுடுச்சு. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பொன்னிறமாக. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த சாதத்துலேயே கொட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். ஸோ சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு வேறு எதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.